மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக தெருக்கூத்து பகுதியில் நான் தாமோதரன் பிரகாஷ். எல்லாரும் சீட்டு பிரிவினையெல்லாம் முடிஞ்சிருச்சு. திமுக 170க்கு மேலே தொகுதிகளில் நிற்கிது, அதிமுக 160க்கு மேலே தொகுதிகளில் நிற்கிது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டைமில் பார்த்திங்கன்னா பணம் இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ரோலை இந்த எலெக்ஷனில் ப்ளே பண்ண போகுது. அதிமுகவில் நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு பணம் இல்லை. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியாக இல்லை, இப்போ எதிர்கட்சியாக இருக்காங்க. அதனால் பணம் இல்லை அப்படின்னும்போது அவங்களில் எடப்பாடி ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபா செலவு பண்ணணும் அப்படின்னு கேண்டிடேட்ஸ்க்கு டேர்ம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார். இதை பார்த்த தமிழ் மாநில காங்கிரஸ் மொத்தம் ஒரு 5 சீட்டு கொடுத்துருக்காங்க. 5 சீட்டையும் அதில் ஒரு 3 சீட்டுக்கு மேலே முன்னாள் 3 சீட்டுக்கு மேலே மந்திரிகளோட மோதுறாங்க. சக்கரபாணியோட மோதுறாங்க, இன்னும் சில பேரோட மோதுறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருக்குது. அவங்க எல்லா மந்திரிகள்கிட்ட சீட்டை சமர்ப்பயாமி அப்படின்னு வித்துட்டானுங்க. அது இல்லாமல் இப்போ எடப்பாடி இந்த மாதிரி ஆட்களுக்கு 20 சி கொடுக்குறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. 20 கோடி ரூபா ஒரு தொகுதிக்கு. முக்கியமான கேண்டிடேட்ஸு, மாவட்ட செயலாளர்களாக வந்தவங்க, அவங்கக்கிட்ட பணம் இல்லை, கேண்டிடேட்டாக நிற்கிறாங்க. அவங்களுக்கு 20 சி கட்சி கொடுக்குறதா எடப்பாடி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. கொடுப்பாரா இல்லையான்லாம் தெரியாது, ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். ஸோ இந்த பணத்தோட இம்பார்ட்டன்ஸை நான் சொல்கிறேன் இந்த எலெக்ஷனில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி ஒரு 35 தொகுதிகளுக்கு அவர் வேட்பாளர்களுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் 10 சி அவரே செலவு பண்ணுறார். அதுக்காக ஒரு 350 சி கலெக்ட் பண்ணுறார். அவர் 350 சி கலெக்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லார்கிட்டேயும் கடன் வாங்கிலாம் கலெக்ட் பண்ணுறதா அவர் சைட்லேருந்து சொல்கிறாங்க. செந்தில் பாலாஜி கடன் வாங்குகிற அளவுக்கு பலவீனமானவரான்லாம் என்ன கேட்காதீங்க, வரக்கூடிய செய்தி தான் அது. ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு 350 சி அவர் இது பண்ண 10 சி கட்சி கொடுக்க, வேட்பாளர்கள் தங்களுடைய சொந்த செலவில் ஒரு 10 சியை ரெடி பண்ணுறாங்க. ஆக மொத்தம் 30 சி இல்லாமல் திமுக 234 தொகுதியும் கூட்டணி கட்சிகளுக்கும் திமுக தான் வழக்கம் போல் பணம் கொடுக்கும். அதில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் 10, விடுதலை சிறுத்தைகள், இந்த மாதிரி ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்குது. நிறைய கட்சிகள் இருக்குது. திமுக கூட்டணியில் ஒரு 28 சீட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கு ஒரு எப்படியும் ஒரு 30 சி திமுக தலைமையிலேருந்தே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 234 × 30 வச்சிங்களா, 2340, 2340 ஒரு 8000 கோடி கிட்ட திமுக ரெடி பண்ணி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போது செந்தில் பாலாஜி இந்த மாதிரி செலவு பண்ணுறதுனால மற்ற மண்டல பொறுப்பாளர்களான ஏவாவேலு, கேஎன் நேரு அவங்களுக்கும் தலைமை கண்டிஷன் போட்டிருக்கு. பாருங்கள், செந்தில் பாலாஜி இந்த அளவுக்கு தானாக முன் செலவு செய்கிறாரு. 35 தொகுதிகளை அவர் பொறுப்பெடுத்துக்கிட்டு அவர் செலவு பண்ணுறாரு. அதில் எப்படி 25 தொகுதிகள் ஜெயிப்பன்னு உறுதி கொடுத்துருக்காரு. நீங்கள் உங்கள் தொகுதிகளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னும்போது இவங்களும் ஒவ்வொரு வேட்பாளர்கள்கிட்டையும் பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய வேட்பாளர்கிட்டையும் காசை இவங்க வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கான லிஸ்ட்டு ப்ரிப்ரேஷன், இந்த வேலை வேட்பாளர் யாருன்னு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணாதானே அடுத்த கட்டமாக தேர்தலுக்கு அவங்ககிட்ட பணம் கேட்க முடியும். அப்போ அந்த லிஸ்ட்டு ப்ரிப்ரேஷனில்
பெண் அமைப்பு கொடுக்குற லிஸ்ட்டு, மாவட்ட செயலாளர்கள் கொடுக்குற லிஸ்ட்டு, உளவுத்துறை கொடுக்குற லிஸ்ட்டு, இந்த 3 லிஸ்ட்டையும் வச்சு தான் ஸ்டாலின் வந்து வேட்பாளர்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் அதை தனியாகவே உட்காந்து அது ஒரு கடமையாக எடுத்து உட்காந்து ஆஃபீஸில் ஃபைல் பார்க்குற மாதிரி உட்காந்து டிக் பண்ணி அந்த பேர்களெல்லாம் ரெடி பண்ணுறாரு. அந்த லிஸ்ட்டெல்லாம் படித்து முழுக்க ஒரு பெரிய பண்டில் அது. 234 தொகுதிகளில் திமுகவுக்கு வரக்கூடிய ஒரு 170க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வரக்கூடிய லிஸ்ட்டு, அவங்களுடைய பேக்கப் ஃபைலு, அவங்கள பற்றி இவருடைய நினைவுகள், இவருக்கு இருக்கிற நாலேஜு எல்லாத்தையும் மற்றவங்க கொடுத்த பேக்கப் ஃபைல் எல்லாத்தையும் வச்சு டிக் பண்ணிக்கிட்டு இருக்கார். இப்படி டிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டு யார் யாரை சேர்க்கணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் போயிடுச்சு. இப்போ நேரு வந்து ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பார், ஏவாவேல் வந்து ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பார். அப்போ ரெண்டு பேர் வந்து என்னையா இப்படி ஆகிப்போச்சு, இவரே உட்காந்து தனியாக லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாரு, செந்தில் பாலாஜி வந்து அவரே காசு செலவு பண்ணுறன்றதுனால அவரை மட்டும் கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு, பாக்கி யாரையுமே வந்து கேட்க மாட்டேங்கிறாரு, என்னையா பண்ணுறது, இப்போ நம்ம ஆதரவாளர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ பதவி வாங்கி கொடுக்கணும்ல, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இவங்க ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டாலினுடைய பிஏ ஒருத்தர் இருக்கார் தினேஷ்னு, அவர்கிட்ட வந்து இவங்க ப்ரிப்பேர் பண்ண லிஸ்ட்டெல்லாம் இவங்க கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட்டையும் ஸ்டாலின் கவனத்துக்கு கொண்டு போகிறாரு தினேஷ். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாலின் வந்து இந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அப்படி பார்த்திங்கன்னா நம்ம எக்மோரில் வந்து செல்வ பெருந்தொகையை வந்து நிறுத்துறதுக்கு பிளான் பண்ணுறாரு ஸ்டாலின். செல்வ பெருந்தொகையை வந்து நிறுத்துறதுக்கு ஸ்டாலின் பிளான் பண்ணும்போது அங்கே வந்து ரவிச்சந்திரன், பேச்சாளர் தமிழன் பிரசன்னா, ரவிச்சந்திரன் இவங்க 2 பேருக்கும் சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சேகர் பாபு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்க 2 பேரும் இல்லாமல் ஒரு டாக்டர் ஒருத்தருக்கு தான் அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கார். இப்போ தமிழன் பிரசன்னாக்கும் அல்வா, ரவிச்சந்திரனுக்கும் அல்வா, 2 பேருக்கும் அல்வா கொடுத்துட்டு இவர் வந்து தனியாக ஒரு லிஸ்ட்டை வந்து சேகர் பாபு ப்ரெசென்ட் பண்ண. இந்த எக்மோர் தொகுதி மட்டும் உளவுத்துறையையும் ப்ரிப்பேர் பண்ணல லிஸ்ட்டு, பெண்ணும் ப்ரிப்பேர் பண்ணல லிஸ்ட்டு, மாவட்ட செயலாளர் சேகர் பாபுவும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கல. கடைசியாக சேகர் பாபு ப்ரிப்பேர் பண்ண லிஸ்ட்டில் வந்து ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கார், தமிழன் பிரசன்னாவையும் ரவிச்சந்திரன், இந்த 3 பேர் லிஸ்ட்டையும் கொடுக்குறாரு அவர். ஆனால் பரந்தாமன்ற எம்எல்ஏ தான் வந்து சிஎம்என், இப்போ சிட்டிங் எம்எல்ஏ சிஎம்மோட லிஸ்ட்டில் வந்து அவர் தான் இருக்கார், அவருக்கு தான் கிளிக் ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு பெரிய சோத்தில் ஒரு பருக்கை மட்டும்தான். இந்த மாதிரி லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதும் அதில் வந்து பணம் விளையாடுறதும், தமாக போயிட்டு தங்களோட தொகுதிகளை வந்து முழுக்க வித்துடுறதும், இந்த மாதிரி ஒரு பெரிய வேலையை வந்து இங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதிமுக செகண்ட், அதிமுக வந்து என்ன நினைக்குதுன்றதை வந்து யாராலையுமே புரிஞ்சிக்க முடியல. உதாரணத்துக்கு ராஜேந்திர பாலாஜி விருதுநகரில் அவர் என்ன பண்ணுறாரு, செம்மையாக நம்ம தங்கம் தென்னரசு கேகேஎஸ்எஸ்ஆர் 2 பேரோடையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுக்கிறார். அதாவது அந்த மாவட்டம் முழுக்க டம்மி கேண்டிடேட்டை வந்து நான் போட்டு கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து என்னை மட்டும் வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு அவர் சிவகாசியில் போய் நின்றுக்கிட்டார். சிவகாசின்றது முழுக்க நாடார் மற்றும் தேவர் தொகுதி. இவர் வந்து ஆசாரின்ற ஒரு வகுப்பை சார்ந்தவர், இவர் அங்கே கிளிக் ஆக மாட்டார் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. அதனால் அங்கே வந்து ரொம்ப டம்மி கேண்டிடேட் போட்டு என்னை நீங்கள் ஜெயிக்க வைக்கணும், நான் வந்து மற்ற எல்லா தொகுதியிலையும் திமுகவை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு ராஜபாளையத்தில் வந்து நம்ம ஜான் பாண்டியனை கூப்பிட்டு அவருக்கு சீட்டு வாங்கி கொடுத்துட்டாரு. அங்கே வந்து எதிர்பார்த்தது வந்து கௌதமி, அவங்க தான் ராஜபாளையம் தொகுதியை எதிர்பார்த்தாங்க. அவங்கள நிறுத்தியிருந்தால் ஓரளவுக்கு டஃப் கொடுத்துருப்பாங்க அந்த அம்மா. ஆனால் ஜான் பாண்டியன்ற தேவேந்திரகுல வேளாளர் நபரை வந்து அங்கே நிறுத்தி அங்கே வந்து வேறு மாதிரி நிலைமையை மாற்றிட்டார். இது மாதிரி தான் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து அதிமுகவினர் வந்து திமுகவோட ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறாங்க. ஏற்கனவே நான் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து
மந்திரிகளோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் போன கதையை சொன்னேன். இவங்களும் இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறாங்க. அதிமுக வந்து முழுக்க முழுக்க 14 மந்திரிகள் இப்போ இருக்காங்க. 14 மந்திரிகள் சிட்டிங் மந்திரிகளுக்கு எதிராக கூட்டணி கட்சியை தான் போட வச்சுருக்காங்க. நம்ம நேற்றே பேசினோம், பெரம்பூரில் வந்து விஜய்க்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சியை நிற்க வச்சு திலகபாமா அப்படின்னு ஒரு திண்டுக்கல்காரம்மாவை வந்து போட்டு அந்தம்மா வந்து இப்போ பெரம்பூரில் நின்று அந்தம்மா என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. அந்தளவுக்கு வீக்கான ஒரு கேண்டிடேட்டை அங்கே போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன நினைக்கிறாங்க அதிமுகனா, எப்படியும் நம்ம தோக்க போகிறோம், ரைட்டுங்களா? இதில் வந்து நம்ம எப்படியாவது தப்பித்தவறி இந்த தேர்தலில் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோன்னா பாஜக வந்து நம்மளை கபலீகரம் பண்ணிடும். பாஜக வந்து ஒரிசாவில் ஜெயிச்சது, அங்கே வந்து கூட்டணியில் இருந்த கட்சி நவீன் பட்நாயக் அவரை வந்து கபலீகரம் பண்ணிச்சு. பீகாரில் ஜெயிச்சது நிதிஷ்குமாரை கபலீகரம் பண்ணிச்சு. மகாராஷ்டிராவில் ஜெயிச்சது ஷிண்டே உட்பட எல்லாரையுமே சிவசேனா கூட இருந்த சிவசேனாவையே கபலீகரம் பண்ணிச்சு, அந்த கட்சி அழிச்சிச்சு. கொசு வந்து நம்மளை கடிக்குது. உடம்புல ரத்தம் தான் தானே கடிக்கும். ரத்தமே இல்லாத உடம்பாக இருந்ததுன்னா வீக்காக பலவீனமாக இருக்கிற ஆட்களை கொசு கடித்தானா கடிக்கலைன்னா என்ன, அது அவனுக்கு தெரியவா போகுது அப்படின்ற மாதிரி நம்ம தோத்துடலாம் அப்படின்ற மாதிரி 14 மந்திரிகளுக்கு நிற்கக்கூடிய தொகுதிகளில் கூட்டணி கட்சிக்கு மட்டும் தொகுதிகளை ஒதுக்கிட்டு மற்ற இடங்கள் எல்லாத்துலேயும் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. மந்திரிகள் இப்போது அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் மந்திரிகள் மட்டும் அவங்கவுங்களுக்கு தேவையான தொகுதிகளை நிற்க வச்சுட்டாங்க. அந்த தொகுதிகளில் ஜெயிச்சுட்டு அவங்க மட்டும் வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா போதும், அது வந்து ஒரு கட்சி ஒரு ஃபிகராக காட்டும். ஆனால் கட்சி வந்து முழுமையாக வாலண்டரியாக ஜெயிச்சு மேலே வந்ததுன்னா அந்த கட்சி வந்து ஒரு வலுவான ஸ்ட்ரெங்த்துக்கு போச்சுன்னா அது வந்து மிகவும் ஆபத்தாகும் அப்படின்ற முறையில் அவர் வந்து பிளான் பண்ணுறாரு. சசிகலா இந்த சைடில் வந்து எடப்பாடியை கருவ இருக்கணுன்றது சசிகலாவுடைய பிளானாக இருக்குது. இதில் ரைட்டுங்களா, அண்ணாமலை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை முழுக்க எல்லாரையும் கட்சிக்காரங்களை எல்லாரையும் கூப்பிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் கட்சிக்காரங்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து இந்த தேர்தலில் எடப்பாடியை தோக்கடிங்க, நீங்களும் ஜெயிக்கக்கூடாது, பாஜக வந்து 27 தொகுதிகள்லேயும் தோக்கணும், எடப்பாடியும் தோக்கணும், அப்போ தான் வந்து கட்சி வந்து என்ன திரும்பி பார்க்கும், நம்ம வந்து கட்சியை வந்து ஒரு பெரிய ரீதியில் வந்து நம்ம வந்து கட்சியை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீட்டு கேட்ட கவுண்டம்பாளையம், அவர் சீட்டு கேட்ட கிணத்துக்கடவு, கவுண்டம்பாளையம் இந்த 2 தொகுதியும் வந்து அதிமுக ஒதுக்கலை, ரைட்டுங்களா? இந்த 2 தொகுதியிலையும் அவர் நிற்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போது அவர் வந்து அடுத்த கட்டமாக அவருக்கு பிரச்சாரத்துக்கான வழியும் இல்லை. கோவை வடக்கு தொகுதியை வந்து கோவை தெற்கு தொகுதியிலேருந்து வானதி வந்து கோவை வடக்கு தொகுதிக்கு போகுது. அங்கேயும் வந்து இவருக்கா வானதிக்கா யாருக்கு சீட்டுன்றதில் ஒரு கடுமையான போட்டி என்பது நிலவுது. நயினார் நாகேந்திரன் வந்து இன்றைக்கி பிஎல் சந்தோஷ் தலைமையில் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தில் வந்து யார் யாருக்கு சீட்டு எப்படி சீட்டு அப்படின்ற அடிப்படையில் ஒரு பெரிய லிஸ்ட்டு ஒன்று வந்து அவர் ரெடி பண்ணார். அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமர் பிரசாத் ரெட்டின்னு ஒருத்தர், அவர் வந்து அண்ணாமலையோடவே இருந்தவர். அண்ணாமலைக்கு சீட் இல்லை, அமர் பிரசாத் ரெட்டிக்கு தள்ளி சீட்டு கொடுக்குறாங்க. அமர் பிரசாத் ரெட்டியோடைய ஃபுல் பேக்ரவுண்டு எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, ஆருத்ரா நிதி நிறுவனம்ன்ற ஒரு நிதி நிறுவனத்தில் அமர் பிரசாத் ரெட்டியும் அண்ணாமலையும் கேசவ விநாயகம் சேர்ந்து வந்து ஒரு பெரிய கொள்ளை நடத்தினாங்க. அந்த கொள்ளையடித்த காசில் வந்து பெரிய அளவுக்கான காசை வந்து அமர் பிரசாத் ரெட்டி வந்து சேர்த்து வச்சுருக்காரு. அந்த பணம் வந்து இப்போது வெளியில் வருது அப்படின்ற அடிப்படையில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கிடையில் தாவேகாவுடைய வியூக அமைப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியை வந்து
அண்ணாமலை சந்தித்து பேசி ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வகுக்கிறதுக்கு 2 பேரும் மீட் பண்ணி பிளான் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வருது. ஆக மொத்தம் அதிமுக கூட்டணியை முழுக்க முறியடிக்கக்கூடிய வேலையில் அண்ணாமலை மிக தெளிவாக அவர் இறங்கியிருக்காரு. இதில் தாவேக்கால அதிருப்தி 2 தலைவர்கள் வெளியேறுறாங்க, ரைட்டுங்களா. அதை முன்னாள் எம்எல்ஏ தஞ்சாவூர் சேர்ந்த ரங்கசாமின்றவர் துணை பொதுச் செயலாளராக இருந்தவர், அவர் அமமுகலேருந்து வெளியேறாரு. நாங்குநேரியில் முன்னாள் எம்எல்ஏ ரெட்டியார்பட்டி நாராயணன்றவர் அவர் விஜய் கட்சிக்கு போகிறாரு, ரைட்டுங்களா. இந்த மாதிரி வெளியேற்றங்களும் இந்த தேர்தலில் பெரிய அளவுக்கு வெளியேற்றங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக இந்த தேர்தல் என்பது முழுக்க முழுக்க பல சுவாரஸ்யமான தகவல்களை கொண்டிருக்கு. உதாரணத்துக்கு லேட்டஸ்ட்டாக தென்காசியோட ப்ரெசன்ட் எம்எல்ஏ பழனி நாடார். இவர் அங்கே இருக்கார். ப்ரெசன்ட் சிட்டிங் சீட்டை அன்பகம் கலைன்னு ஒருத்தர் அவருடைய மகனுக்காக கேட்குறாரு. அப்போது காங்கிரஸ் சிட்டிங் சீட் எதையுமே அவங்க விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. அப்போது அன்பகம் கலை என்ன பண்ணுறாரு, தூது விடுறாரு. யாருக்கு? செல்வ பெருந்தகைக்கு தூது விடுறாரு. எப்படியாவது பழனி நாடாரை அங்கே கண்டெஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லுங்கள், எனது மகனுக்கு சீட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி அவரை ஆலங்குளத்துக்கு கேளுங்க அப்படின்னு. ஆலங்குளம் மனோஜ் பாண்டியனுடைய சீட்டு. அவருக்கு அந்த தொகுதியை கொடுக்கறதுக்காக தான் அவரை அதிமுகலேருந்து திமுகக்கே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஆலங்குளமும் கொடுக்க முடியாது, தென்காசியும் கொடுக்க முடியாது. அன்பகங்கலையோடைய மகன் நட்டாத்தில் விடப்பட்ட ஒரு ஸ்டேஜில் தான் இன்றைக்கி இருக்கார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், வேளச்சேரிக்கு பதிலாக அம்பத்தூர் கேட்குறது, இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் ஒவ்வொரு விஷயங்கள். தாவேக்காலேருந்து நிறைய பேர் வெளியேறது வர்றது, தாவேக்கா சீட்டை விற்கிறது, அமர் பிரசாத் ரெட்டி ஆருத்ரா பணத்தை வச்சு விளையாடுறது, அண்ணாமலை முதுகில் குத்துறது, அதிமுக தோல்விக்காகவே தேர்தலில் போட்டி போடுறது, ஸ்டாலின் தன்னுடைய செலெக்ஷன் ப்ராசஸை வித்தியாசமான முறையில் அவர் கொண்டு போகிறது, அவர் திருவாரூரில் பிரச்சாரத்தை ஆரம்பித்து கொளத்தூரில் பிரச்சாரத்தை முடிக்கிறது. இப்படி ஏகப்பட்ட பரபரப்பான திருப்பங்களோடு இந்த தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஒவ்வொரு நாளும் ஒரு புது சம்பவம் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில் ஃபைனலாக இந்த தேர்தல் நடக்குமான்றதே ஒரு கேள்வி. ஏன்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு தான் பெட்ரோலும் சிலிண்டரும் இந்தியாவில் ஸ்டாக்கில் இருக்குது. இன்னும் ஒரு வாரம் கழித்து அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா, ஈரான் அமெரிக்கா வாரில் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா, ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்தியாவுடைய நிலவரம் என்பது கலவரமாயிடும். மீண்டும் ஒரு லாக்டவுன் கொரோனா மாதிரி வந்துடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு சூழலும் இந்திய அளவில் நிலவிட்டுருக்கு. அப்படி ஒரு சூழல் வந்ததுன்னா தேர்தல் நடக்குமான்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட திருப்பங்களோட புது தேர்தல் செய்திகளோட நாங்கள் தினமும் உங்களை சந்திக்கிறோம். வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம்.